பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாம எந்த விஷயத்தை பார்க்கலாம்னு சொன்னா, மரிக்காத வேதத்தில் பார்த்தோம்னா மரிக்காதவர்கள் சொல்லி இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, முதல் பார்த்தோம்னா ஏனோக்கையா இருக்கிறார். ஏனோக்கையா 365 வருஷம் பூமியில் இருந்தார். அவர் தேவனோடையே சஞ்சரிச்சுட்டு இருந்தார். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். தேவனோட சஞ்சரிக்கிறதுல என்ன, அவரை பற்றி தியானிச்சுட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இல்லைங்களா, தேவன் நம்மக்கிட்ட பேசுகிற வரைக்கும் காத்துட்டு இருந்து அவர் நம்மக்கிட்ட பேசும் ஆரம்பிக்கும் போது நாம் வேற எந்த வேலையும் செய்யாமல் தேவன்கிட்டயே நம்மளோட நேரத்தை எல்லாம் கொடுத்து, உண்மையில நான் விளையாட்டு சொல்ல, இப்படி நம்ம வாழ்ந்தாதான் இதுதான் தேவனோட சஞ்சரிக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ தேவன் நம்மகிட்ட பேச வராருன்னு நினைக்கும் போது நிச்சயமாகவே எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம்ல. ஊழியக்காரங்களாட்டம் விசுவாசிகள் எல்லாருமே சொல்கிறேன், இது குறையாக சொல்லலை. இது எனக்கு இன்றைக்கி இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை வகுத்து வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ அதில் எப்படி இருக்குது, பயங்கர பிஸி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் இல்லைன்னா சாயந்தரம் இல்லைன்னா நைட்டு ஏதோ ஒரு நேரம், அது கொஞ்சம் நேரம் கத்தாவே நீ நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், இல்லைண்ணா கத்தாவே, அப்படி தான் இருக்குது உண்மையிலே. நான் உங்களை மறுபடியும் சொல்கிறேனே, கர்த்தரோட சஞ்சரிக்கிற அனுபவங்கிறது இன்றைக்கி காணப்படாமல் போயிடுச்சு பல பேர்கிட்ட. ஆனால் சஞ்சரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தரோட சஞ்சரிக்கிறது என்னென்னா, தேவன் நம்மக்கிட்ட பேச வரும்போது நாம் அவர் கூடவே இருக்கணும். அப்போ பிஸின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வேலையை அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி கர்த்தரை வெயிட் பண்ண வச்சுட்டு போகக்கூடாது. ஊழியத்தில் பிஸியாக இருக்கிறேன், இல்லை அந்த பிரசங்கிக்க பிஸியாக இருக்கிறேன், இல்லை என்னை பார்க்க கொஞ்சம் பேர் வராங்க, நான் அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகிறேன், இப்படியெல்லாம் போகிறதெல்லாம் தேவனோட சஞ்சரிக்கிறது இல்லை. அப்போ தேவனோட யார் சஞ்சரிச்சா, ஏன் சஞ்சரிச்சார். அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தோட மக்களோட பழகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வருஷக்கணக்கில் வருஷமாகுமா மக்களை பார்க்கறதுக்கு. அப்படியே தேவனோடையே அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்தில் வெளியில் உலகம் வேறு மாதிரி இருந்தப்போ அவர் கர்த்தரோடையே இருந்தார், கர்த்தர் கூடவே இருந்தார். எத்தனை அற்புதம் உண்மையிலேயே. அந்த அனுபவம் எவ்வளோ பாக்கியம் இருந்ததுன்னு அவருக்கு தேவனுடைய கிருபையால் எனக்கு அது ருசிக்க கிருபை கிடைச்சது. அப்போ ஏனோக்கையா தேவனோடு சஞ்சரிச்சிருந்தார். அவர் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகம் போயிட்டார். அடுத்து பார்த்தோன்னா எலியா இல்லைங்களா, அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்வார் ஒரு இடத்துல, பார்த்தீங்களா? அப்போ அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இன்னொருத்தர் யாரும் எலிசாயா சொல்வார். நல்லா ராஜாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாருமே இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற வேறு ஒருத்தரும் அப்படி சொல்லிக்கல. அப்போது அவங்க தேவனோட சஞ்சரிச்சு அவங்க தேவ சமூகத்திலே இருந்தாங்க. நாம் அந்த 4 வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, அவர் பாடுள்ள மனுஷன் என்னை சாகரிச்சிருங்க கர்த்தாவே சொன்னார், அதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படித்தான் நாமளும் இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த 4-5 வசனம் வச்சுருந்தார். அவர் தேவ சமூகத்திலே இருக்கிறவராம். அப்போ கர்த்தருடைய சமூகங்கிறது எது, நம்ம செய்கிற அன்றாட வேலைகளுக்கு மத்தியிலேயே கர்த்தருடைய சமூகம் இருக்கும் இல்லை இல்லையா? கர்த்தருடைய சமூகம்னு சொல்லி தனியாக தான் இருக்கும். அப்போ அவர் அந்த சமூகத்திலே இருக்கிறவராம். அந்த சமூகம் கர்த்தருடைய சமூகங்கிற அந்த டாபிக் எடுத்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக அதை குறித்து ஒரு நாள் பேசுவோம். அப்போது அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அக்னி ரதத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவரும் சாகலை. முதல்ல ஏனோக்கையா சாகலை, எலியா சாகலை. அப்புறம் பார்த்தோம்னா நாம் இப்போ உண்மையிலே எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, மெல்கிசேதேக், சாலமின் ராஜாவான மெல்கிசேதேக் அப்ரகாம் ஐயாவுக்கு 10% தசம பாகத்தை வாங்கிட்டு போன, அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது தசம பாகம். அவர் தான், அவருடைய ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைங்கிறதுனால அவரும் மறிக்க வாய்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சார் சொல்கிறாங்க சேமையாவாக இருக்கலாம், அப்படியே சொல்கிறாங்க. பட் நாமளும் அப்படியே நம்புவோம், அதோடைய ஆழத்துக்குள்ள இப்போதைக்கு போக வேண்டாம். அப்போ 3 பேர். அப்போ வேதத்தில் மறிக்காதவங்க அப்படின்னு சொன்னால் 3 பேர் தானா இல்லைங்களா? சரி, அப்போ இந்த பூமியில் மதிக்காதவங்க வேதத்தில் இந்த மொத்தமாக இந்த பூமியில் மறிக்காமல் பரலோகத்துக்கு போனது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கணும் 3 பேர் தானா அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு உலகத்திலேயே ஒருத்தருக்கு கிடைக்காத பாக்கியம் அது கிடைச்சிருக்கு. யாருக்கு? அப்ரகாம் ஐயா கிடைக்கல, ஆதாம் ஐயா கிடைக்கல, பிரியவர தாவீது ஐயா கிடைக்கல, பேதுரு ஐயா கிடைக்கல, யோவான் ஐயா கிடைக்கல, பவுல் ஐயா கிடைக்காத, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாமளும் மறிக்காமல் பரலோகம் போகிற பாக்கியம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சமயமாக இருக்கு. அவர் சொல்கிறார், ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து, நான் வர வரைக்கும் இந்த மறிக்காமல் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லி.
அதை வந்து சிலர் யோவானான்னு சொல்லுவாங்க, சிலர் இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இஸ்ரவேல் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? மற்ற எவ்வளவோ ஜாதிகள் காண போனாலும் இஸ்ரவேல் சந்ததி இன்னைக்கு இருக்கு. அப்போ மறிக்காம பரலோகம் போகக்கூடிய பாக்கியம் அந்த 3 பேருக்கு மட்டுமே இல்லை, நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ நாம அதுக்கு எப்படி வாழணும்? அப்போ முதல் எப்படி வாழ்ந்தார் அவரு? தேவனோடு சஞ்சரிச்சார், தேவனுக்கான நேரத்தை ஒதுக்கினார். தேவன் தன் நேரம் ஃபுல்லா, தேவனோட நேரம் ஃபுல்லா அவரும் தேவனோட நேரத்துல போய் உட்கார்ந்தார். அதாவது தேவன் பேச வரும்போதும் போய் ஏனோக்கையா தேவனோட தான் இருந்தார். தேவனை ஏனோக்கையாவும் தேடினார். அப்ப 2 பக்கத்துலயும் அந்த விஷயம் நடந்துச்சு. இது நாம இன்னைக்கு செய்யறோம். முதல்ல தேவன் நம்மளை பார்க்க வராரா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? தேவன் நம்மகிட்ட இடைப்பட ஆசைப்பட்டு, அவர் உண்மையிலே ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்பட்டு வர தேவனை நாம சந்திக்க தயாரா இருக்கிறோமா? இல்லை, எவ்வளவோ பிஸியா இருக்கும். கர்த்தருடைய அவருடைய சமூகத்திலேயே நித்தம் இருந்தவர் எலியா ஐயா. ஏன்னா வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, அவர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் போடவே இல்லை. என்ன நடந்துச்ச சம்பவங்கள் மட்டும் அங்கங்க அதை வச்சுக்கிட்டு எலியாவை மொத்தமா இவ்வளவுதான் அப்படின்னு நாம தான் முடிவு பண்றோம். அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவர். அதுவும் அந்த வசனத்துல தான் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதோட பெருசு யார் எதை சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது அவருடைய அற்புதமான காரியமாச்சு. அதனால தான் அவர் எங்க போனாரு? பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஏனோக்கையா போல சஞ்சரிச்சுட்டு இருந்தார், எலியா ஐயா போல அவருடைய சமூகத்திலே நின்றுட்டு இருந்தார். அதனால தாங்க பாவங்கிறது அவங்கள நெருங்காதபடிக்கு காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏன் நம்ம பாவத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் விழுன்று பிறண்டு வர பலவீனமா? ஒன்று பலவீனம், இன்னொன்று நம்முடைய கீழ்ப்படியாமல் அலட்சியம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம நம்மளை கொண்டு போய் ஒப்பு வச்சிடணும். அப்போ அவரோட பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அப்போ அவரோட பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கணும்னா நம்ம கூட தேவன் இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம கூட தேவன் இருக்கணும்னா நாம அதிகமாக சிந்திக்கக்கூடாது. தேவன் அதிகமாக சிந்திச்சு சொல்ற வார்த்தைகளை நாம செயல்படுத்துறவங்களா இருக்கணும். அவ்வளோதான். தேவனே சொல்லுங்க கேட்குறேன், அடியேன் கேட்கிறேன். இந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. தேவனுக்கு தெரியாது ஏதாவது ஒன்று இருக்கா? அவருக்கு இங்கிலீஷு, தமிழ், மலையாளம், கன்னடம், எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். ஆமாவா? பேங்க் வேலையாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் வேலையாக இருக்கட்டும், என்னென்ன வேலையாக இருக்கட்டும், அக்கௌண்டன்ட் வேலைன்னு என்ன பெரிய வேலை, கம்பெனி நிர்வகிக்கிறவங்க எல்லா வேலையும் தேவனுக்கு தெரியுமே தெரியாதா? அப்போ நமக்கு மேலே அவருன்றது ஏன் நம்ம மறந்து போகிறோம்? பயங்கர பிஸி. ஐயோ எனக்கு அது வேலை, எந்த வேலை, அத்தனைக்கும் அதிபதி அவர். அது அத்தனையும் ஒன்றுமில்லாமல் பார்த்து பண்ணுறவர் அவர் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைல்ல. ஏன் நாம தேவனுக்கு முக்கியத்துவம் தரதில்லை? இசப்பா எனக்கு இந்த வேலையில் ரொம்ப அவசரமாக இருக்கு, ஆனால் உண்மை நான் முதல்ல தேடுறேன், எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன பண்ணட்டும்? அந்த வேலையிலேயே அற்புதமா தேவனோட இடைப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நேரத்தில் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் தர நேரங்களில் முழுசா அருமையாக அவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா தேவன் எல்லாத்தையும் ஆளுகை செய்வராக இருக்கிறார். அப்போ நாமளும் அப்ரகாம் ஐயாவுக்கு கிடைக்காத மகிமை நமக்கு கிடைக்க 1000 மடங்கு வாய்ப்பு இருக்குங்க. பரலோகம் போகிறதுக்கான வாய்ப்பு, மறுரூபமாகி பரலோகம் போகிற வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்போ உலகத்தில் பூமி படைக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் இனிமேல் வரைக்கும் 1000 வருஷம் முன்னாடி வரைக்கும் இல்லை, தேவனுடைய ரகசியம் வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை பேர் பரலோகம் போவாங்கன்னா எண்ணில் அடங்காதவர்கள். இது வரைக்கும் 3 பேர், இன்னும் நம்ம சேர்த்தோம்னா கணக்கில் அடங்காத மக்கள் பரலோகம் போவாங்க. அல்லேலூயா. அந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கான வாழ்க்கை வாழ நம்ம தயார்படுத்திப்போம். அப்போ அதை தான் நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா எப்படி நம்ம வாழ்ந்தா பரலோகம்? ஏனோக்கையா வாழ்க்கை 2 வரைக்கும் சும்மா அவர் தேவனோடு சஞ்சரித்தார், நாம தேவனோடு சஞ்சரிப்போம். நாம தேவனை தேடி போகிறது மட்டும் இல்லை, தேவன் நம்மகிட்ட வரும்போது நாம முழுசாக அவர் கூட இருக்கணும். அவர் நம்மகிட்ட வரும்போது எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த பிஸி, இதெல்லாம் இல்லை. அப்போ அவர் சமூகத்திலே இருக்கணும். கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தால் பரிசுத்தமாக இருக்கும் இல்லையா? பாவம், புரட்டு, கெட்ட எண்ணம், கேவலமான சிந்தனை, அருவருப்பான சிந்தனை, அருவருப்பான பேச்சு, அருவருப்பான செயல், இவைகளெல்லாம் விலகி, ஐயா இது எல்லாம் அதாவது குடும்பம் நடத்தினவங்க சொன்ன வார்த்தை இது இல்லைங்களா? கர்த்தருடைய சஞ்சரிச்சிருந்தார் அவர், குடும்பம் நடத்துறாரு. குடும்பம் நடத்துறதுக்கும் பாவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நாம் எதையோ கற்பனை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு எது சரி, எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவன் விரும்புறதுன்றதே நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரியல. அப்போ நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவரா, அவர் சமூகத்தில் நிற்கிறவராக இருந்தோம்னா நம்ம எங்கே போவோம்? பரலோகம் போவோம் இல்லைங்களா? அப்போ நாமளும் மறிக்காமல் பரலோகம் போக முடியும். எலியா போல, ஏனோக்கையா போலன்னா நாம பரலோகம் போகிறதுக்கு நாம் தேவ சமூகத்தை நம்ம ஒப்புவித்தா நாமளும் பரலோகம் போவோம். அப்போ வேதத்தில் உள்ள அந்த 3 பேருக்கு எத்தனை மகிமை முக்கியத்துவம் இருக்கோ கர்த்தர் நமக்கும் அதை தருவார். அல்லேலூயா. அது பரலோகத்தில் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும். அதனால் நாமும் பரலோகம் போவோம், கர்த்தருடைய மகிமை காண்போம். இந்த பூமியில் வாழும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.